கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடும் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே என் மீட்பின் ஆற்றலே, எனக்கு துணை புரிய வாரும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்று உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதல் அளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டுச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக
அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கிச் செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் 2 மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே
அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரை, துன்பங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் ஓர் அங்கம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்வில் வருகின்ற சிலுவைகளை சுமப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் இன்னல்கள் வந்தாலும் மனம் சோர்ந்து விடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது, மனமுடைந்து போகக்கூடாது. சகோதரனே, நீ படுகிற துன்பத்தை நான் அறிவேன். சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். இதோ உமக்காகவே இந்த பாடுகள், உமக்காகவே இந்த ஏளனம், உமக்காகவே இந்த அவமானம், உமக்காகவே இந்த பார சிலுவை என்பதை சிலுவை பாதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இயேசுவின் சிலுவை பாதையை தொடர்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அவமானங்களை, துன்பங்களை, வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை இந்த தெய்வீக பலியின் வழியாக உணருவோம். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக மன உறுதியையும் ஆற்றலையும் வல்லமையையும் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை திடப்படுத்தும்படியாக நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் துன்பங்களில் ஆறுதல் தேறுதலாயிருந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் வலியுறுத்துகிறது, எரேமியாவுக்கு எதிராக மக்கள் சூழ்ச்சி செய்தார்கள். எரேமியா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். ஆண்டவரே, நான் உன் முன்னிலையில் நன்மையே செய்தேன், நீ சொன்னதை தான் மக்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனால் இந்த நன்மைக்கு கைமாறு தீமையா என்று சொல்லி நொந்து கொள்வதை பார்க்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறபடி குருக்களிடமிருந்து சட்டமும், ஞானிகளிடமிருந்து அறிவுரையும், இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் ஒருபோதும் எடுபடாது. இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக உண்மையை, நீதியை, நேர்மையை எடுத்துச் சொல்லுகிற போது பல பேர் அதற்கு எதிராகத்தான் நிற்பார்கள். அதற்கு எதிராக சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் செய்வார்கள். ஏன்? நம்மீது அவதூறுகளையும் பழிப்புரைகளையும் செய்வார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இறை வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா இறைவாக்கினரின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அவர் சொல்லுவதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, கேட்கவில்லை. அவர் மீது நாம் குற்றம் சுமத்துவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று சொல்லி இறைவாக்கினர் எரேமியாவை இந்த மக்கள் நிராகரிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான நிலையில
வீண் பழியை சுமந்து கொண்டு உயிருக்கு போராடுகின்ற இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவர் முன்னிலையில் வந்து, ஆண்டவரே, என்னை நீ நினைவு கூரும், என் உயிரை போக்க குழி பறிக்கிறார்கள், எனவே நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் அர்ப்பணமாக்குகின்றேன் என்று சொல்லி அவர் மன்றாடுவதை, இறைவனிடத்தில் அவர் அடைக்கலம் புகுவதை, இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எதிராக விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் மன்றாடுகிறார். ஆண்டவரே, நீரே என்னுடைய அடைக்கலம், உம் கையில் என் உயிரை ஒப்படைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என் எதிரிகள் துன்புறுத்துவோரிடமிருந்து என்னை விடுவித்தருளும். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நேரத்திலே கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக இந்த திருப்பாடல் ஆசிரியனுடைய மனநிலை உன் வாழ்க்கையாக இருக்கலாம். எரேமியாவினுடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கை பிரதிபலித்துக் கொண்டிருக்கலாம். உனக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகள், உனக்கு எதிராக நடக்கிற சதித்திட்டங்கள், உனக்கு எதிராக நடக்கின்ற பழிப்புரைகள், அவமானங்கள், இவற்றையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நீ எதிர்கொண்டு இருக்கலாம். நம்முடைய அடைக்கலமும் நம்பிக்கையும் நம் இறைவன் ஒருவனே. அவரிடத்தில் நாம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக எப்படி மக்கள் கூட்டம் திரளப் போகிறது, எப்படி அவர்கள் மரண தண்டனை அவருக்கு விதிக்கப் போகிறார்கள், அவரை எப்படியெல்லாம் ஏளனப்படுத்தப் போகிறார்கள், சாட்டையால் அடித்து துன்புறுத்தப் போகிறார்கள், பாரமான சிலுவையை சுமத்தி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு இயேசு ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலும் இருந்த செபதேயுவின் மனைவி ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்றாடுகிறார். நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் ஒருவன் உன்னுடைய வலப்புறத்திலும் இன்னொருவன் இடப்புறத்திலும் அமரும்படியான கிருபை செய்யும் என்று மன்றாடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? உடனடியாக பதில் வருகிறது அவங்களிடமிருந்து, ஆம், எங்களால் குடிக்க இயலும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுப்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை, போராட்டங்களை, சவால்களை, வியாதிகளை நாம் எதிர்கொள்வதற்கு சமம். அப்படிப்பட்ட துன்பமான நேரங்கள்ல, கஷ்டமான தருணங்கள்ல, நெருக்கடியான வேளைகளில், வேதனை தருகின்ற தருணங்களில் எல்லாம் நம் அடைக்கலமும் நம் ஆதரவும் நம்முடைய ஒரே நம்பிக்கையும் கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்து, அவர் மீதே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று உறுதி ஏற்போம். இந்த நாளில் சமீபத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில்? பேராசை பிடித்தவர்கள் ஒருவர் மற்றவரிடையே ஏற்படுகிற அந்த போட்டியினால், மோதல்களினால், நீ பெரியவனா நான் பெரியவனா என்று தன்னுடைய புகழ் ஓங்கும்படியாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளிடையே சண்டை சச்சரவுகள், போர்கள் மூண்டிருக்கிறது. சண்டையை தொடுப்பவர்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஒருவர் மீது மற்றவர்கள் குண்டுமழை பொழிகிறவர்கள், ஏவுகணைகளை ஏய்கிறவர்கள் எல்லோரும் எங்கேயோ ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குண்டுகளினாலும், பீரங்கி சத்தங்களினாலும், ஏவுகணைகளினாலும் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பீதியோடு, கவலையோடு, அச்சுறுத்தலை கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் யார்? அப்பாவி குழந்தைகள், பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள், அப்பாவி மக்கள், பொதுமக்கள்.
ஒரு இடத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு பள்ளியின் மீது போய் குண்டு விடுகிறது. அங்கிருக்கிற மாணவர்கள் எல்லாரும் அப்படியே மடிந்து போகிறார்கள். என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் புரிந்தார்கள், என்ன தவறுகள் செய்தார்கள்? சகோதர சகோதரிகளை எதுவுமே இல்லை. யாரோ 2 பேருடைய அந்த ஈகோவினால், நான் பெரியவனா என்கிற பேராசையினால் நடக்கிற விபரீதம் இது. சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக அமைதிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகம் சமாதானம் பெற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில், சமாதானத்தின் இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். நம் ஆதரவும் நம் நம்பிக்கையும் நம் அடைக்கலமும் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரிடமிருந்து நாம் அமைதியும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த நாளில் ஜெபிப்போமாக. ஆமென். எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கையோனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கையோனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போற்றிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத் தலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானி. ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் தியானிக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கேட்கிறார், மகனே மகளே, நீ என் துன்பத் கிண்ணத்தில் பங்கெடுக்க தயாராக இருக்கிறாயா? ஆம், நம் பதில் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது? ஆம் ஆண்டவரே, உன் துன்ப கிண்ணத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை சுமப்பதன் வழியாக, துன்பங்களை எதிர்கொள்வதன் வழியாக, போராட்டங்களை சவால்களை எதிர்த்து நிற்பதன் வழியாக, ஆண்டவரே, நாங்களும் உம் துன்ப கிண்ணத்தில் பங்கெடுக்கிறோம். உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, அன்பிற்காக, இரக்கத்திற்காக, அமைதிக்காக எப்பொழுது எங்கள் நெஞ்சம் ஆவல் கொண்டிருக்கிறதோ, உம்மீது தாகம் கொண்டிருக்கிறதோ, ஆம் இயேசுவே, உம் துன்ப கிண்ணத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம். ஆசிர்வதியும், அருள் புரியும், தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிர். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தான். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுலமானீரே.
அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி சிறப்பு ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மடியார்களுக்கு பாதுகாப்பையும் அருளையும் மிகுதியாக தந்து அவர்கள் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பையும் சகோதரத்துவ அன்பில் நிறைவையும் வழங்கும். இவ்வாறு அவர்கள் என்றும் உம்மீது பற்றன்புடையவர்களாக இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. துன்பங்களின் வழியாக ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்புக்கு புகழ் பாக்கல் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ வாழ்க.